என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை ஒருவர் வெகு நேரமாக தேடிக்கொண்டிருக்கின்றார். அவர் எதற்காக உன்னை தேடுகின்றார், என்ன விஷயத்தை உனக்கு செய்வதற்காக தேடுகின்றார் என்பதனை உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். அவன் கண்ணில் நீ மாட்டிவிடக் கூடாது என்பதும் இந்த வராகியினுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. அவர் கண்ணில் பட்டுவிடக் கூடாது என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இவர்களால் உனக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்றுதானே அர்த்தம். இந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். என் குழந்தையே, முன்பு இருக்கின்ற மனிதர்கள் போலெல்லாம் இன்றிருக்கின்ற மனிதர்கள் இல்லை. அப்படி என்ன வித்தியாசம் இவர்களுக்குள் இருக்கின்றது? முன்பிருந்தவர்கள் எல்லாம் எதையுமே ஒருவருக்கு விட்டு கொடுத்து பழகினார்கள். ஒரு உறவை காலம் முழுவதும் அப்படியே நல்லபடியாகவும் ஒற்றுமையாகவும் அழைத்து சென்றார்கள். எந்த ஒரு விஷயத்திலுமே பாகுபாடுகள் காட்டாமல் ஒருவருக்கொருவர் நல்ல மனநிலையோடும் உண்மையான அன்போடும் பழகி கொண்டிருந்தார்கள். தனக்கு இருப்பதை கூட இன்னொருவர் ஆசையாக கேட்டு விட்டார்கள் என்றால் அதை அவர்களுக்கு கொடுத்து அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருந்த இந்த வாழ்க்கையில் இப்பொழுதுள்ள மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள்? எதற்கெடுத்தாலும் பொறாமை, என்ன நடந்தாலும் அதில் அவர்களுக்கு வேதனை. எந்த விஷயத்தில் யார் எப்பேற்பட்ட முயற்சியை எடுத்தாலும் அதற்கு எதிராக நிற்பது. போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாகிவிட்டது. தன்னை விட இன்னொருவன் வாழ்க்கையில் நல்லபடியாக இருந்துவிடக் கூடாது என்ற எண்ணம். ஏன், குறிப்பாக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், உடன் பிறந்த உறவுகளே ஒருவரை ஒருவர் நன்றாக இருப்பதை காண பிடிக்காமல் மனதில் வஞ்சனை எண்ணங்கள் கொள்கின்றார்கள். அவர்கள் மட்டும் நன்றாக இருக்கிறார்களே, நாம் நன்றாக இல்லை என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விதமான விசித்திரமான எண்ணங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. யாரும் இங்கு உண்மையும் இல்லை, யாரும் இங்கு நேர்மையும் இல்லை. ஏன், உனக்கே உன்னை பற்றி தெரியும் அல்லவா? உன் மனசாட்சியிடம் கேட்டால் அது உனக்கு பதில் சொல்லும் அல்லவா, என்னவென்று ஏதென்று. என் குழந்தையே, இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து நீ அதற்கு ஏற்றது போல உனக்கான மன மகிழ்ச்சியை பெற்றிட உன்னாலான அத்தனை விஷயங்களையும் நீ செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த வராகி சொல்வது உண்மைதானே? என் குழந்தையே, உனக்கு ஒரு உதவியை யாரேனும் ஒருவர் தப்பி தவறி செய்து விடுகின்றார்கள். செய்துவிட்ட பிறகு அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? அவர்கள் உனக்கு செய்த உதவிக்கு நீ ஒரு நல்ல நிலையை அடையலாம், அது தவறு கிடையாது. ஆனால் அதை பற்றி கொண்டு அவர்களை விட உயர்வான நிலைக்கு நீ சென்று விடக்கூடாது. அவர்களை விட உயர்ந்த இடத்தை நீ பிடித்து விடக்கூடாது என்பதில் அவர்கள் அத்தனை கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி கூட ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கிறதா என்பதனை புரிந்து கொண்டு நீ அதற்கு ஏற்றது போல உணர்ந்து இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். நல்லபடியான சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றது. நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி புலம்பாமல் நடப்பது எல்லாம் நம்முடைய நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து விட்டால் போதும். அதே நேரத்தில் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் நம்மை எதற்காக தேடுகிறார்கள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது குறிப்பாக ஒருவர் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார் என்று உன் அம்மா சொல்லி இருக்கின்றேன். என் குழந்தையே, அவரின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அத்தனையும் போலியானவை. உன்னை தேடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை ஓரிடத்தில் பேச வைக்க அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். அதாவது
ஒரு 10 பேர் கூடியிருக்கின்ற சபையில் உன்னை பேச வைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதற்கு உன்னை அவர்கள் தயார்படுத்த நினைக்கின்றார்கள். அவர் மனதில் இருக்கின்ற தீய எண்ணங்களை எல்லாம் உனக்குள் விதைத்து உன்னை அதுபோல பேசச் செய்ய அவர்கள் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீ மட்டும் அவர்கள் கையில் கிடைத்து விட்டாய் என்றால் உன்னுடைய மனதை சலவை செய்ய அவர்களுக்கு ஒரு நொடி போதும். நீதான் யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பி விடுவாயல்லவா? தவறு செய்கின்றவர்களை கூட மனதார நீ மன்னித்து விடுகின்ற பிள்ளை. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் இதுபோன்று உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது சட்டென்று அதை நம்பி நீ அந்த விஷயத்தை இறங்கிவிடக்கூடாது என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். இவர்கள் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் நீ சந்தித்து விட்டாய். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே என்னவென்று நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். உன்னால் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை சரியாக புரிந்து கொள்ளக்கூட முடியாத ஒரு நிலை இருக்கத்தான் செய்கின்றது. எந்த நிலையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கென்று கொடுக்கின்ற உண்மைகள் எல்லாமுமே உன் கண் முன்னால் உனக்கு தெரியத்தானே வேண்டும். உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்க வேண்டும். நினைத்தால் நடத்த முடியாது என்று எந்த ஒரு விஷயங்களும் இங்கு கிடையாது. நீ நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு பேரானந்தத்தை நிச்சயமாக கொடுக்கும். நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை இவர் தேடிக்கொண்டிருப்பதை நீ இப்பொழுது என் மூலமாக தெரிந்து கொண்டாயல்லவா? அவர் யாரென்று நீ அடையாளம் எப்படி கண்டுபிடிக்கப் போகிறாய் தெரியுமா? யாரொருவர் சபைக்கு நடுவில் வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்கு உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை தூண்டிவிடுகின்றாரோ, அதை அப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம் என்று சொல்லி தூண்டிவிடுகின்றார்களோ அவர்கள்தான் இந்த வேலையை செய்கின்றார்கள். எதனால் நான் உனக்கு இப்படி சொல்கிறேன் என்றால், ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால் அங்கு இவர்கள் பேசலாம் அல்லவா? அவர்கள் பின்னின்று உன்னை முன்னிறுத்தி பேச நினைக்கின்றார்கள். ஏனென்றால் கெட்ட பெயரும் அவப்பெயரும் உனக்குத்தானே. அவர்கள் ஒன்றுமே தெரியாதது போல தப்பித்து கொள்வார்கள். ஒன்றுமே நடக்காதது போல அந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் சென்று விடுவார்கள். வாழ்க்கையில் விலகி நிற்க அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். இதுவெல்லாம் உன் தலையின் மீது ஏற்றிவிடவும் உனக்கு பிரச்சனைகளை உருவாக்கிவிடவும் உன்னை தேடித் திரிகின்றார்கள். இவர்கள் வீசுகின்ற இந்த வலைக்குள் என் குழந்தை நீ மாட்டிக்கொள்ளாதே. யார் என்ன சொன்னாலும் சரி, அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று அறியாமல் ஒருபோதும் அந்த விஷயத்தை நீ செய்து விடாதே. எல்லா விஷயங்களிலும் உனக்கான சந்தோஷங்களும் மனநிறைவான வாழ்க்கையும் அடங்கி இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் உன்னுடைய பெயரை அவப்பெயராக்கி அவர்கள் மட்டும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது எந்த வகையில் நியாயமாகும்? இதையெல்லாம் புரிந்து தெரிந்து இந்த வாழ்க்கையின் உண்மையை உணர வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி நீ நினைத்ததை விட சிறப்பான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. நன்மைகளை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் உனக்கு வீசுகின்ற வலை என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எங்கும் எந்த சபைக்கும் சென்று வார்த்தைகளை விட்டு விடாதே. வார்த்தைகளை ஒரு முறை விட்டு விட்டோமானால் மீண்டும் அள்ளிவிட முடியாது. அதோடு உனக்கு கிடைத்த அவப்பெயரையும் மீண்டும் போக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எப்பொழுதுமே சரியாக செய்திட நீ தயாராக இருந்து கொண்டிருந்தாலே போதும். என்றுமே உனக்கான வெற்றியை உன் அம்மா நான் கொடுப்பேன். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.